கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சொப்பனங்களை குறித்து இந்த நாளில் சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு அநேகருக்கு கெட்ட சொப்பனங்கள் வருகிறது. சில நேரத்தில் நாய் துரத்துகிறது போல, சில நேரத்தில் மாடு முட்டுகிறது போல, இல்லை அப்படின்னாக்கி மரித்து போனவர்கள் சொப்பனங்களில் கடந்து வருகிறது. இப்படி பல சொப்பனங்கள் நமக்கு வருகிறது. இது எப்படி வருகிறது என்று சொல்லி தெரியாமல் நாம் அநேக நேரத்தில் கலங்கி போய்விடுகிறோம். இன்றைக்கு சொப்பனங்களை குறித்து ஒரு 3 காரியங்கள் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். முதலாவது, நீங்கள் வாசிக்கலாம் சொப்பனங்கள் எப்படி வருகிறது அப்படின்னாக்கி என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட பேசுகிறதற்கு பல வகையில் ஆண்டவர் பேசுகிறார். அதில் ஒரு வழிதான் சொப்பனங்கள் மூலமாக தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிறார். நீங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாடாக இருக்கலாம், இல்லை புதிய ஏற்பாடாக இருக்கலாம், பல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட சொப்பனத்தில் ஏன் பேசுகிறார் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அதில் 4 காரியங்கள் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு நாம் சில காரியங்களை தியானிக்கலாம். யோபு எழுதின நிருபம் அதனுடைய 33வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு, ஆண்டவர் சொப்பனங்களில் வரும் காரியத்தை வெளிப்படுத்தி செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னும் நீங்கள் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும். ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாக ஏன் பேசுகிறார் அப்படின்னாக்கி, மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய கெட்ட செய்கைகளை விட்டு, பாவ செயல்களை விட்டு மனம் திரும்பும்படியாக. இன்னும் அடுத்தாப்புல சொல்லுங்க, மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். மனுஷருடைய பெருமை அடங்கும்படியாக சொப்பனத்தில் பேசுகிறார். 3வது, இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும். மனுஷனுடைய ஆத்துமாவை, படுகுழி அப்படிங்கிறது பாதாளத்துக்கு விலக்கி காக்கும்படியாக, அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கு நிச்சயிக்கிற தப்புவிக்க, சத்துருவின் கரத்துக்கு அவனை தப்புவிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட சொப்பனங்களில் என்ன செய்கிறார், பேசுகிறார். நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், ஆண்டவர் பல நபர்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆதியாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே அபிமெலேக்கோடு கூட ஆண்டவர் சொப்பனத்தில் பேசுகிறார். ஆபிரகாமுடைய மனைவி சாராய், அவன் தன்னுடைய சகோதரி என்று சொன்னதுனால அவன் அவளை தூக்கிட்டு வந்துட்டான். அன்று ராத்திரியில் ஆண்டவர் அவனை சொப்பனத்தில் அவனை எச்சரிக்கிறார். அந்த மனுஷனுடைய மனைவியை நீ கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டுரு, இல்லை அந்த ஸ்திரீ நிமித்தம் நீ சாக்கவே சாவாய். ஆண்டவர் அவனை பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கும்படியாக ஆண்டவர் சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் பல நேரங்களில் தேவன் நம்மோடு கூட நம்ம பாவம் செய்ய போகும் பொழுது நம்மை தடுக்கும்படியாக ஆண்டவர் சொப்பனத்தில் என்ன செய்கிறார், பேசுகிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு மாமனார் வீட்டுக்கு போகும் வழியில் படுத்திருக்கிறார் ராத்திரியில். அப்பொழுது அவன் பரலோக தரிசனத்தை என்ன செய்கிறான், காண்கிறான். பரலோகத்தில் தேவன் வாசமாக இருக்கிறதை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார், அவனோடு கூட பேசுகிறார்.
சில சூழ்நிலைகளில் தேவன் நமக்கு பரலோகத்தை குறித்து சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார், நரகத்தை குறித்து சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், ஆண்டவருடைய வருகையின் காரியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் எதற்காக அப்படின்னாக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளும்படியாக தான். அடுத்தபடியாக நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது அங்கே 2 முறை ஆண்டவர் சொப்பனத்தோடு கூட ஒரே காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவனுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அவனுடைய எதிர்காலத்தில் அவனுடைய தகப்பனார், தாயார், அவனுடைய 11 சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக வந்து வணங்குவார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் சொப்பனத்தில் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். இன்னும் நீங்கள் ஆதியாகமம் 40வது அதிகாரம் 41வது வசனத்தில் பானபாத்திரக்காரனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம், 15வது வசனத்தில் சாலமோனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம், மத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் யோசேப்போடு கூட ஆண்டவர் பேசின சொப்பனங்கள். இன்னும் மத்தேயு 27வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் பிலாத்துவுடைய மனைவியோடு கூட ஆண்டவர் பேசின காரியங்கள். இப்படி பல சொப்பனங்கள் மூலமாக பலரோடு கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார். இன்னும் 2வது பிசாசும் சில சொப்பனங்களை என்ன செய்கிறான், கொடுக்கிறான். நீங்கள் வாசிக்கல யோபு எழுதின புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறான், நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், யோபு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆண்டவர் அவனை பிசாசுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நீ அவன் உயிரை மாத்திரம்தான் எடுக்கக்கூடாது, அடுத்தபடி நீ என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிசாசுடைய கரத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அது ஒரு இருண்ட காலம், அவனுக்கு இருளான ஒரு பாதையில் நடந்து போகிற ஒரு காலம். ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்க முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவனுக்கு ஒரு பயங்கரமான சொப்பனங்கள் அவனுக்குள்ள கடந்து வருகிறது. நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அநேக நேரத்தில் நாமும் கெட்ட சொப்பனங்களை பார்த்து கலங்கி விடுகிறோம். இன்னும் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா யோபு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் தேமானியனாக்கி எலிப்பாஸ் ஒரு சொப்பனத்தை குறித்து சொல்லுகிறான். 13வது வசனத்திலிருந்து நீங்கள் 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. அந்த சொப்பனத்தை பார்த்து அவனுடைய எலும்புகள் நடுங்கி போனது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது, அது ஒரு உரு போல் என் கண்களுக்கு முன் நின்றது, ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை, அமைதல் ஒன்றாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. இங்கே சொப்பனத்தில் ஒரு ஆவி, அந்த ஆவி அவனுக்கு முன்பாக கடந்து போனது, அந்த ஆவி அவனுக்கு முன்பாக வந்து நின்றது, ஒரு உருவம் போல நின்றது. இதை பார்த்த உடனே அவனுடைய எலும்புகள் நடுங்கினது, அவனுடைய மயிரெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்தது, பயந்து போய் நிற்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் இப்படி சில சொப்பனங்கள் பிசாசு சில சொப்பனங்கள் மூலமாக நம்மை பயமுடுத்துகிறவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி, இன்னும் பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 5:3 தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல, தொல்லையின் திரட்சியினாலும் சொப்பனம் என்ன செய்கிறது வருகிறது. ஒரே காரியத்தை நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே படுத்துருந்தீங்க அப்படின்னாக்கி அது சொப்பனத்தில் அந்த காரியம் என்ன செய்யும், வரும். ஆமாம், இப்படியும் சொப்பனம் என்ன செய்யும், வரும். நீங்கள் 7வது வசனத்தில் வாசி, அநேக சொப்பனங்கள் மாயையாக இருக்கிறது போல. நிறைய சொப்பனங்கள் மாயை, அது சும்மா அப்படி தேவையில்லாத சொப்பனங்கள் வரும்.
சிலர் பாருங்கள் டெய்லி நான் சொப்பனம் பார்த்தேன்னு வந்து நிற்பாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத சொப்பனங்கள் நிறையா வரும். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் பேசுகிற சொப்பனம் தெளிவாக இருக்கும். ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த சொப்பனங்களை மாத்திரம் வைத்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இப்படி கெட்ட சொப்பனங்கள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், திடீர்னு சில நேரங்கள் கெட்ட சொப்பனங்களை பார்த்து நம்ம எந்திரிச்சிருந்தோம், முழிப்பு வந்துடுது, எந்திரிச்சு உட்காந்துருந்தோம் பயந்து போய். அந்த நேரங்களில் நீங்கள் எழும்பி உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த சொப்பனத்தை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லுகிறேன், அந்த பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படும். அந்த கெட்ட சொப்பனங்கள் உங்களுக்கு வராது. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுப்பார். சொப்பனத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஜெபிக்கலாம் வாங்க. எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுங்க. சொப்பனங்களில் கர்த்தர் பேசுங்க. கெட்ட சொப்பனங்களை கொண்டு வருகிற பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சொப்பனங்கள் மூலமாக பேசுங்க. இப்படி கெட்ட சொப்பனங்கள் இனி உம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. கர்த்தர் சொப்பனங்களில் பேசுங்க. எல்லா பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.